This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். கலை, கலாச்சாரம் மற்றும் உலக புகழ்பெற்ற கட்டிடக்கலை என அனைவராலும் கொண்டாடப்படும் நகரம் பாரிஸ். ஆனால் காலநிலை மாற்றம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரத்தின் இருண்ட பக்கம் ஒன்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. ஐரோப்பா முழுவதும் வெப்ப அலைகள் வீசி வரும் நிலையில் பிரான்ஸ் நாட்டில் அதிக வெப்பம் பதிவாகும் நகரமாக பாரிஸ் இல்லை. இருப்பினும் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை என்னவென்றால், ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலும் வெப்பம் தொடர்பான உயிரிழப்புகள் மிக அதிகமாக பதிவாகும் நகரமாக பாரிஸ் உருவெடுத்துள்ளது. பாரிஸின் அடையாளமாக விளங்கும் கட்டிட வடிவமைப்புகளும் அதன் புகழ்பெற்ற கூரைகளுமே இன்று அந்த நகர மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. குறைந்த வெப்பநிலை நிலவினாலும் பாரிஸ் நகரில் மட்டும் வெப்பத்தின் தாக்கம் இவ்வளவு ஆபத்தானதாக மாறுவது ஏன்? குரல் மீடியாவின் இந்த சிறப்பு காணொளியில் விரிவாக காண்போம். வெப்ப அலைகள் வீசும்போது பிரான்ஸ் நாட்டில் அதிக வெப்பம் நிலவும் பகுதியாக தலைநகர் பாரிஸ் இருப்பதில்லை. ஆனால் வெப்பம் தொடர்பான உயிரிழப்புகளை பொறுத்தவரை பாரிஸ் நகரின் எண்ணிக்கை விகிதாச்சாரத்திற்கு அதிகமாகவே உள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஏற்பட்ட வெப்ப அலையின் போது பாரிஸ் பிராந்தியத்தில் உயிரிழப்புகள் இருமடங்காக அதிகரித்ததாக பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடு தழுவிய அளவில் கூடுதல் உயிரிழப்பு விகிதம் சுமார் 30% இருந்த நிலையில் பாரிஸ் ஒரு தனித்துவமான மற்றும் கவலைக்குரிய நிலையில் இருந்தது. தொடர்ச்சியாக 10 நாட்கள் நீடித்த இந்த கடும் வெப்பத்தால் மருத்துவமனைகளும் அவசர சேவை மையங்களும் நிரம்பி வழிந்தன. நிலைமையை கட்டுப்படுத்த பொது இடங்களில் மது விற்பனை மற்றும் நுகர்வுக்கு தடை விதிக்கும் அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகளை உள்ளூர் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. வானிலை வரைபடங்களை ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளிப்படும். பாரிஸில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டிய அதே வேளையில் நாட்டின் தெற்கு பகுதிகளில் அது 43 டிகிரி செல்சியஸை கடந்தது. எனினும் பாரிஸில்தான் உயிரிழப்புகள் அதிகம். இது ஏதோ ஒரு முறை நடந்த நிகழ்வல்ல. 2023 லான்செட் பிளானட் ஹெல்த் இதழ் வெளியிட்ட ஆய்வின்படி ஐரோப்பாவின் 854 நகரங்களில் வெப்பம் தொடர்பான உயிரிழப்பு விகிதம் பாரிஸில்தான் மிக அதிகமாக பதிவாகியுள்ளது. அப்படியானால் குறைந்த வெப்பநிலை நிலவிய போதிலும் பாரிஸில் மட்டும் உயிரிழப்புகள் அதிகரிப்பது ஏன்? இதற்கான முதன்மை காரணம் ஹீட் சிங்க் எனப்படும் வெப்பத்தை ஈர்த்து தக்க வைக்கும் தன்மை. பாரிஸின் கான்கிரீட் கட்டுமானங்கள் வெப்பத்தை உறிஞ்சி வெளியிடுகின்றன. வாகனங்கள் மற்றும் குளிரூட்டும் இயந்திரங்கள் வெளியேற்றும் வெப்பமும் இதனுடன் இணைகிறது. பாரிஸ் நகர அமைப்பு மேலும் 2 சிக்கல்களை கொண்டுள்ளது. ஒன்று, பசுமையான இடங்கள் மிகவும் குறைவு. மற்றொன்று, இந்த நகரம் ஒரு பள்ளமான நிலப்பரப்பில் அமைந்துள்ளதால் வெப்பக்காற்று வெளியேற முடியாமல் அங்கேயே தேங்கிவிடுகிறது. இதன் காரணமாக சுற்றியுள்ள பகுதிகளை விட பாரிஸில் வெப்பநிலை வழக்கமாக 10 டிகிரி செல்சியஸ் அதிகமாக உணரப்படுகிறது. பாரிஸின் கட்டிடக்கலை அதிக வெப்பத்தை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை. தெற்கு பிரான்சில் உள்ள நீஸ் அல்லது மாண்ட்பெலியர் போன்ற நகரங்கள் குறுகிய தெருக்கள், தடிமனான சுவர்கள் என கோடை காலத்தை கருத்தில் கொண்டே கட்டப்பட்டுள்ளன. ஆனால் பாரிஸ் அவ்வாறு இல்லை. குறிப்பாக பாரிஸின் அடையாளமாக விளங்கும் சாம்பல் நிற ஜிங்க் ரூஃப்ஸ், அதாவது துத்தநாக கூரைகள் வெப்பத்தை தடுப்பதில் மிகவும் மோசமானவை. ஜூன் மாத வெப்ப அலையின் போது ஒருவர் தனது ஜிங்க் கூரையில் உணவு சமைக்கும் காணொளி ஒன்று பரவலானது. இது வேடிக்கையாக தோன்றினாலும் கீழ்த்தளங்களில் வசிப்பவர்களை விட இந்த கூரைகளுக்கு கீழே வசிப்பவர்கள் வெப்பத்தால் இறப்பதற்கான வாய்ப்பு 4 மடங்கு அதிகம் என்பதுதான் நிதர்சனம். வெப்ப அலைகள் அனைத்து தரப்பினரையும் சமமாக பாதிப்பதில்லை. பாரிஸ் வீடுகளில் பெரும்பாலும் குளிரூட்டும் வசதிகள் இல்லை. செயின்ட் டெனிஸ் போன்ற புறநகர் பகுதிகளில் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் மோசமான வடிவமைப்பை கொண்ட கட்டிடங்களில் வசிக்கின்றனர். ஆற்றல் திறன் குறைந்த, காற்றோட்டம் இல்லாத குடியிருப்புகள் கோடை காலத்தில் உலைகளாக மாறிவிடுகின்றன. வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் பெரிய மாற்றங்களை செய்யவோ அதிக மின்சாரம் செலவாகும் குளிரூட்டிகளை பயன்படுத்தவோ முடியாத நிலையில் கடுமையான உடல்நல பாதிப்புகளுக்கு ஆளாகின்றனர். காலநிலை மாற்றத்தால் வடக்கு பகுதி நகரங்களும் இன்று கடுமையான வெப்பநிலையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. பாரிஸ் நகரம் இந்த ஆபத்தை உணர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை எட்டும் நிலையை எதிர்கொள்ள 2023ஆம் ஆண்டு முதல் அவசர கால ஒத்திகைகளை பாரிஸ் நகரம் மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக அதிக மரங்களை நடுதல்,
பசுமை பகுதிகளை உருவாக்குதல் மற்றும் கட்டிடங்களில் மாற்றங்களை செய்தல் போன்ற மீள்திறன் திட்டங்களை பாரிஸ் நிர்வாகம் தற்போது முன்னெடுத்து வருகிறது. இயற்கைக்கும் நகரமைப்புக்கும் இடையிலான இந்த சம்மர் எதிர்கால நகர திட்டமிடலுக்கான ஒரு முக்கிய எச்சரிக்கையாகவே அமைந்துள்ளது.